வணக்கம் நட்புகளே. தைரியம் தோல்வியிலும் அடக்கம் வெற்றியிலும் கிடைக்க பெற்றவர்கள்தான் உண்மையான சாதனையாளர்கள். சிந்தனை செய்மலமே செய்தாய் தீவினை அகன்றிடுமே. ஆமா நட்புகளே, இன்றைக்கு அடக்கத்தை பற்றி தான் அந்த குட்டி கதையில பார்க்க போறோம். 2 கோயில் யானைகள் நன்றாக குளித்து விட்டு ஒரு குறுகலான பாலத்தை கடப்பதற்காக வந்துட்டு இருந்துச்சான். அப்ப எதிரில் 2 பன்றிகள் நன்றாக சேற்றில் புரண்டு கொண்டு அதுவும் வந்துட்டு இருந்துச்சான். இந்த கோயில் யானைகள் அந்த பன்றிகளை பார்த்தவுடன் பேசாமல் ஒதுங்கி நின்று வழி விட்டுச்சான். இந்த பன்றிகள் எல்லாம் இந்த யானையை பார்த்து, பாத்தியா, எங்களை பார்த்து பயந்து ஒதுங்கி வழி விட்டுட்டியா, வேலையை பார்த்துட்டு போடா டுபுக்கு என்று பார்த்து சிரித்து கொண்டே சென்றதான். உடனே ஒரு யானை இன்னொரு யானையை பார்த்து, உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியாதா? ஏன் பயந்துட்டியா? பயந்து ஒதுங்கி அடங்கி போய் நின்னுட்டியா என்னுடைய கௌரவ பிரச்சனை என்று கேட்டதாம். அதற்கு அந்த கோயில் யானை ரொம்ப அருமையான ஒரு பதில சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் பலம் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். நான் பயந்து போய் அடங்கி நிற்கவில்லை, அடக்கத்தோடு தான் ஒதுங்கி நின்றேன் என்று ரொம்ப சூப்பரா பதில் சொல்லிச்சான். சொல்லிச்சான். இந்த பெரிய மனுஷங்கள்லாம் அவர்களோட பெரிய மனுஷ தன்மையை நிரூபிப்பதற்காக போராடவே மாட்டாங்களாம். அப்படி போராடினால் அது சிறுபிள்ளைத்தனம், அது அவர்களுக்கு இழுக்குதானே என்று சொல்லிச்சான். அடக்கம் நிறைந்தவர்கள் ஒரு பொழுதும் அழிக்கப்படுவதும் இல்லை, அவமானப்படுத்தப்படுவதும் இல்லை என்று சொல்லிச்சான். ஆமா நட்புகளே, இந்த அடக்கம் என்பது ஒரு ஆபரணமாகும், ஆனா சில சமயங்கள்ல ஆயுதமும் கூட. ஆமா நட்புகளே, மனிதன் வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்லும் பொழுது அவனுக்கு அகந்தை ஒட்டிக்கொள்ளும். அந்த அகந்தையை அவனை அழித்து விடும். அந்த அகந்தையை அழிக்கும் ஆயுதமாக பயன்படுவது இந்த அடக்கம் மட்டும்தான். அதனால தான் அடக்கமும் சில சமயங்களில் ஆயுதமாக பயன்படும். அடக்கம் என்றால் அடங்கி போவதல்ல, அது ஒரு தன்னடக்கம், அது ஒரு உன்னதமான செயல். அடக்கம் என்பது அனைவரையும் அரவணைத்து செல்வதாகும். அதனால நட்புகளை நாமும் அடக்கத்தோடு தன்னடக்கத்துடன் கூடிய ஒரு அன்பான வாழ்க்கையை வாழத்தான் ஆரம்பிப்போமே. வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.